மது, இந்த வயசு ரெண்டும் கெட்டான் வயசு. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பாக்குற மெச்சூரிட்டி உனக்கு வரல. இப்ப நீ இருக்கிற மனநிலையில உனக்கு ஆறுதலா பேசுறவங்க எல்லாரும் நல்லவங்களாவும், உன் நல்லதுக்காக கண்டிப்பா நடந்துக்கிற எல்லாரும் கெட்டவங்களா தான் தெரிவாங்க. அத உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது ஒரு அம்மாவா என்னோட கடமை. அதத்தான் உன் விஷயத்துல நான் செஞ்சிட்டு இருக்கேன். அத நீ புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை தான் செய்யணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கணும். அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம்னு எதுவுமே இருக்க கூடாது. அப்படி இருந்தா நீங்க அடிக்கிறீங்களோ இல்லையோ உங்க சார்பா யாரையாவது ஏவி விட்டு அடிக்க வச்சிருவீங்க. இப்ப பாட்டி என்ன அடிச்சது கூட அப்படிதான். மது, இதெல்லாம் உன் வயசுக்கு மீறின பேச்சு. அந்த பூர்ணி உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை அப்படியே பேசிக்கிட்டு இருக்க நீ. வேண்டாமா, அவ உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன் பூர்ணி சித்தி சொல்லிதான் எனக்கு பேச தெரியுமா? எனக்கு சுயமா யோசிக்க தெரியாதா? நானும் இப்ப பெரிய பொண்ணுதான். இப்ப கூட எனக்கான ஆசை, எனக்கான ஃப்ரீடம், எனக்கான தேவைன்னு எதுவுமே இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதுனாலதான் நான் கேட்ட போனை எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. நான் ஏன் உனக்கு போன் வாங்கி தரமாட்டேங்கிற காரணத்தை உனக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டேன். அத மட்டும் என்கிட்ட கேட்காத. அப்படியா? அப்ப நானும் நீங்க என்னைக்கு எனக்கு போன் வாங்கி தரீங்களோ அன்னைக்குதான் நான் உங்ககிட்ட பேசுவேன், சாப்பிடுவேன். அது வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். இப்படியே பட்டினி கிடந்து சாகுறேன். இப்ப தயவு பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாம கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? போங்கன்னு சொன்ன. ஹே மது, என்ன நீ அம்மா வெளியில போன்னு இப்படி சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு மது. சிந்து, விடு. இதுக்கு மேல இவகிட்ட பேச எதுவும் இல்ல. முதல்ல இவ கோவம் அடங்கட்டும். மாப்பலாம். மது சாப்பிடாம இருக்காங்கிற ஃபீல்ல எல்லாரும் உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. என்ன உங்களுக்கு செம்ம வேடிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. செவந்தி, என்னம்மா இந்த புள்ள போன் வாங்கி தரலங்கிறதுக்காக நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடாம இருக்கு? இப்படி சாப்பிடாம இருந்துச்சுன்னா அதோட உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? என்ன மாமா பண்றது? நாமளும் அவகிட்ட எடுத்து சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம். எதுக்குமே அசைய மாட்டேங்கிறா. பசி தாங்க மாட்டா. பசிச்சா அவளே வந்து சாப்பிட்டுருவான்னு பார்த்தேன். ஆனா அவ பிடிவாதமா சாப்பிடாமலே இருக்கா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல மாமா. என்ன செவந்தி பண்றது? நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கிட்ட. அதான் இப்ப ஆசைப்படுறது கிடைக்கலன்னு உடனே அது கிடைக்கிறதுக்காக அவ அடம் பிடிக்கிறா. நான் வேற கோபத்துல அவளை அடிச்சுட்டேன். அதுக்காகவாது பயப்படுவான்னு பார்த்தா பயந்த மாதிரியே இல்லையே. இன்னும் வைராகியத்தை கூட்டிக்கிட்டு சாப்பிடவே மாட்டேன்னு பிடிவாதமால இருக்கா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுமா. ஏமா, நம்ம காலம் வேற, இப்ப இருக்கிற பிள்ளைங்களோட காலம் வேற. நம்ம காலத்துல எல்லாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க அதட்டி சொன்னாலே நம்மெல்லாம் அடங்கி ஒடுங்கி போய் தான் நிப்போம். இப்ப இருக்கிற பிள்ளைங்களை அடிச்சா திருப்பி நம்மளை கேள்வி கேட்கிற அளவுக்கு காலம் மாறி இருக்கு. அதனால நாம அதட்டாம பக்குவமா எடுத்து சொல்லி அதுகளுக்கு புரிய வச்சாதான் நமக்கு நல்லது. இவர் பெரிய மனோவியல் வல்லுனரு. இந்த காலத்து பிள்ளைங்களோட மனநிலைய தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வார்த்தையிலேயே தத்துவமா படிச்சு கொட்டுறாரு. தாங்கல. மாமா, அதுக்காக கேக்குறதெல்லாம் சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட முடியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாதா? அது என்ன அவளுக்கு அப்படி ஒரு பிடிவாதம்? நீ சொல்றது நியாயம்தாம்மா. ஆனா அத புரிஞ்சுக்கிற நிலைமையில அந்த புள்ளை இல்லையே. அந்த புள்ளைக்கு
இதை நம்ம பக்குவமா சொல்லித்தான் புரிய வைக்கணுமா? அவளுக்கு நான் எவ்வளவோ பக்குவமா எடுத்து சொல்லிட்டேன். அவளுக்கு புரியுற மாதிரி தெரியலையே. எனக்கு என்னமோ மதுவா இப்படி பண்ற மாதிரி தெரியல மாமா. யாரோ சொல்லி கொடுத்துதான் பிடிவாதம் பண்றா. ஏய், நீ என்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் சொல்றேன்னு எனக்கு தெரியும்டி. நான் தான் மதுவுக்கு சொல்லி கொடுத்தேன். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. இத பாருமா, யார் சொல்லி கொடுத்து அந்த புள்ளை இப்படி பண்ணாலும் அந்த புள்ளை இப்படி பட்னியா கிடக்கிறது என் மனசுக்கு பொறுத்துக்க முடியல. அதை எப்படியாவது சாப்பிட வைக்கணுமா? ஈஸ்வரி, நீ போய் ஒரு தட்டுல சோறு போட்டு எடுத்துட்டு வா. நான் பக்குவமா அதுகிட்ட பேசி அதை சாப்பிட வைக்கிறேன். நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க. ஏண்டி நல்லவளே, இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன அத்தை, இப்படி மொட்டையா சந்தோஷமான்னு கேட்டா இதுக்கு நான் என்னன்னு பதில் சொல்றது? பாவம் பச்சை குழந்தை நீ. நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு தெரியாது. மது இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறதுக்கு நீ தானே காரணம். இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் அத்தை. திரும்பவும் சொல்றேன், மதுவோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் இல்ல. இதோ உட்காந்துருக்காளே அவதான். ஒரு போனை வாங்கி கொடுக்க சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். பூர்ணி, நீ எந்த பிரச்சனையும் முடியவே விட மாட்ட. மது விஷயத்துல ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அது உனக்கு தான் கேடா முடிய போது பாத்துக்கோ. யாருக்கு கேட முடிய போதுன்னு பாத்துக்கலாம். ஈஸ்வரி, நாம இப்ப பூர்ணியோட வாக்குவாதம் பண்றது முக்கியம் இல்ல. நம்ம மதுவை சாப்பிட வைக்கணும். போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்த உடனே மது அதை வாங்கி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவாளா? தட்டை புடுங்கி உங்க முகத்துல வீசி எறிய போறாளா இல்லையான்னு பாருங்க. ஏங்க வாங்க மதுவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம். நீ வேணா ஈஸ்வரி, நீ அடிச்சிட்டேன்னு மது மேல கோவமா இருக்கும். செவந்தி மேலையும் ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னு மது கோவமா இருக்கும். அதனால நான் மட்டும் போய் சாப்பாடு கொடுக்குறேன். பக்குவமா பேசி சாப்பாட வைக்கிறேன். பாவம் புள்ள ரொம்ப நேரமா பசியோட கிடக்கு. செவந்தி, உங்க மாமா அப்படி என்னதான் பேசி மதுவை சாப்பிட வைக்க போறாருன்னு நம்ம வெளியில இருந்து பார்க்கலாம் வா. மது, இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துகிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்?